வாங்க வாங்க, வணக்கம்மா. தாலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏன் மாணிக்கம் பிள்ளை, என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை கழிச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேன்னு ஐயர் தாம்மா சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா, பேஷா. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இதுல ஒண்ணு தப்பே இல்லை. ஐயரே, அப்புறமா 2ஐயும் பிரிச்சு ஒரே நூலை கோத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். மாமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்குதா? அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா,